மேஷத்துடைய குணாதிசயம் அவங்களுக்கே பிறப்புல ஒரு குணம் இருக்கும் இல்லைங்களா? அது என்ன அப்படிங்கிறத நம்ம நேயர்களுக்கு சொல்லுங்க சார். இந்த உறவுகளுக்காக இறங்கி போய் ஒரு சில விஷயங்கள் செய்யக்கூடிய எல்லாமே மேசராசிக்காரங்க தான். தந்தை மகன் உறவாகட்டும், கணவன் மனைவி ஆகட்டும், எதுவாக இருந்தாலும் அவங்க ரொம்ப சப்போர்ட்டிவாக எல்லாத்தையும் மேலே தூக்கி விடணும்னு சொல்லி எல்லா வேலையுமே செஞ்சு கொடுப்பாங்க. அதே மாதிரி சில நேரங்களில் வந்து பார்த்திங்கன்னா, அந்த உறவுகளுக்காக நிறைய தியாகங்களையும் செய்கிறாங்க மேசராசிக்காரங்களை பொறுத்தவரை. அவங்களுக்கே ஒரு விஷயம் இல்லைன்னா கூட மேசராசிக்கு ஒரு சில விஷயங்கள் லேக் ஆகுதுன்னா அது வந்து ரிலாக்ஸேஷன் மட்டும் தான் லேக் ஆகுதுங்க. அது என்ன ரீசன்னா அவங்க எதிர்பார்க்கிறதே வந்து கொஞ்சம் மைண்டை ஃப்ரீ பண்ணணும், என்ன கொஞ்சம் வெளியில் எடுத்துகிட்டு போகணும், அடுத்தது ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஃபீல்டுக்குள்ளே போகணும், ஒரு சினிமாவுக்கு போகணும், அந்த மாதிரி விஷயங்கள் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. காதல் குணம் அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்க லவ்வில் அப்படின்னு சொன்னோம்னா, வரக்கூடிய பார்ட்னர் இருக்கக்கூடிய பார்ட்னர் ரொம்ப போல்டாக இருக்கிறது, சில நேரங்களில் கேர் பண்ணிக்கிறது ஒன்று, அடுத்தது வந்து அவங்ககிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ணி ரொம்ப பேசணும் அப்படிங்கிற விஷயத்தை எதிர்பார்ப்பாங்க. மனசில் ஒரு தயக்கம் இருக்குது, ஒரு பதட்டம் இருக்குது அப்படின்னு சொன்னால் மேக்ஸிமம் ஒரு ரெட் கலர் கயிறு மட்டும் கையில் கட்டிக்கிங்க. அது என்ன உங்களுக்கு திருப்பி கொடுக்கும் அப்படின்னு சொன்னோம்னா ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி திருப்பி கொடுக்கும். மேசராசிக்காரங்க அது ரொம்ப பாசிட்டிவாக எடுத்துக்கலாம். அந்த பரிகாரம் மட்டுமே போதுமானது. பக்தி பிளஸ் நேயர்களுக்கும் வணக்கம். இன்று நம்மோடு என்பவர் ஆஸ்ட்ரோ கார்த்திகேயன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். மேஷ ராசியுடைய வாழ்நாள் ராசி பலன் என்ன அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்க போகிறோங்க சார். அவங்களுடைய பிறப்பிலிருந்து அவங்களுடைய தொழில், அவங்களுடைய குடும்பம், அவங்களுக்கான பரிகாரம் முதற்கொண்டு அனைத்து விஷயங்களுமே இந்த பதிவில் இருக்க போகுது. அந்த வரிசையில் மேஷத்துடைய குணாதிசயம் அவங்களுக்கே பிறப்பில் ஒரு குணம் இருக்கும் இல்லைங்களா? அது என்ன அப்படிங்கிறத நம்ம நேயர்களுக்கு சொல்லுங்க சார். மேசராசிக்காரங்கனாலே பொதுவாக புண்ணியம் பண்ணவங்க தான் மேசராசியில் பிறந்திருக்க முடியுங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா, போன ஜென்மத்தில் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் பண்ணியிருக்கனால தான் இந்த ஜென்மத்தில் அவங்க மேசராசிலேயே ஒரு பிறப்பு எடுத்திருக்காங்க. மேசராசிக்காரங்களுடைய அற்புதமான குணம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அது வந்து நம்ம சுயமரியாதை சொல்லலாம். சுயமரியாதையை விட்டுட்டு சில வேலைகள் செய்யணும் அப்படின்னு வரும்போது அவங்க எதையுமே செய்ய மாட்டாங்க. ஏன்னா சுயமரியாதை தான் அவங்களுக்கு முதல் வார்த்தையே. அடுத்தது எந்த உறவாக இருந்தாலும் அவங்க அதை எதிர்த்து பேசவே தயங்க மாட்டாங்க. அது தந்தை மகனாகட்டும், வேலை செய்கிற இடத்துலையே ஆகட்டும், மனைவி கிட்டே ஆகட்டும், யாருக்கிட்டையுமே தன்னுடைய சுயமரியாதை இழந்து அவங்களுக்கு சில விஷயங்கள் பண்ண சொல்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து மெயின் சுயமரியாதை தான் அப்படின்னு எடுத்துக்கலாம். அதே மாதிரி அந்த உறவுகளுக்காக இறங்கி போய் ஒரு சில விஷயங்கள் செய்யக்கூடிய எல்லாமே மேசராசிக்காரங்க தான். தந்தை மகன் உறவாகட்டும், கணவன் மனைவி ஆகட்டும், எதுவாக இருந்தாலும் அவங்க ரொம்ப சப்போர்ட்டிவாக எல்லாத்தையும் மேலே தூக்கி விடணும்னு சொல்லி எல்லா வேலையுமே செஞ்சு கொடுப்பாங்க. ஒரு கட்டத்தில் அவங்க இவங்கள உங்களால தான் நடந்துச்சா, நானே பண்ணிக்கிட்டேன்ல அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப அப்செட் ஆகிடுவாங்க. ஏன்னா அவங்க மனசு வந்து குழந்தை மாதிரி அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். மேசராசி பொறுத்தவரையிலும் ரொம்ப நல்லா பண்ணுவாங்க, ரொம்ப இறங்கி வேலை செய்வாங்க. பட் ஒரு இடத்துல அவங்களுக்கு அந்த ஒரு வார்த்தையை தாங்கிக்க முடியாத சூழ்நிலை கொடுத்துருது அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி சில நேரங்களில் வந்து பார்த்திங்கன்னா, அந்த உறவுகளுக்காக நிறைய தியாகங்களையும் செய்கிறாங்க மேசராசிக்காரங்களை பொறுத்தவரையிலும். அவங்களுக்கே ஒரு விஷயம் இல்லைன்னா கூட, ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒரு ஃப்ரெண்டு வந்து கேட்குறாரு, பணம் இல்லைங்க, இன்றைக்கி எனக்கு ஒரு மெடிசின் எக்ஸ்பென்சஸ் ஒரு 10,000 எமர்ஜென்சின்னு கேட்கும்போது, அந்த மாதத்துக்கு அவர் வாடகை கட்டுறதுக்கே அமௌண்ட் இருக்காது கையில் மேசராசிக்கு. இப்போ எவ்வளோ தான் இருக்குது அப்படின்னு அதையெல்லாம் யோசிக்கவே மாட்டார். நாம் ஏதாவது ஒன்று பண்ணிக்கலாம், சரி நம்ம கொடுப்போம் அப்படின்னு சொல்லி கொடுக்கக்கூடிய அந்த தன்மையும் மேசராசிக்கே உரித்தான தன்மைங்க. ஸோ அந்த தன்மை ஒன்று இருக்கிறதுனால தான் இவரை பொறுத்தவரையிலும் அந்த கம்பீரமாகவும் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாகவும் எல்லா விஷயங்களையும் ஃபேஸ் பண்ண முடியுது. மேஷ ராசிக்குன்னு சொல்லிட்டு ஒரு எமோஷனல் ஸ்டேட் இருக்கும் இல்லைங்களா? அவங்களுடைய மனநிலை இப்படி தான் இருக்கும். அவங்களுக்கான தாட்ஸ் எல்லாம் இந்த மாதிரி தான் சொல்ல முடியும் அப்படின்னா என்னவா இருக்குங்க சார்? மேசராசி பொறுத்தவரையிலும் எப்பவுமே எதை பற்றி யோசிப்பாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம்னா, அவங்க ஒரு வேலை செய்கிற இடத்துல ஏதாவது ஒரு தொழில் இருந்தாலும் சரி, ஒரு டாஸ்க் இருக்குது அவங்க முன்னாடி, ஒரு சேலஞ்சிங் டாஸ்க். இந்த இடத்த நான் இதை ஒரு ஸ்டார்ட் அப்பாக இருக்கட்டும், நான் இதை பண்ணி காமிக்கிறேன் அப்படின்னு சொன்னால், அவங்க ஈவன் சாப்பிடும்போது கூட திங்க் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இதை எப்படி முடிக்கலாம், என்ன மாதிரி கொண்டு போகலாம், எல்லா இடத்துலையும் அவங்க எண்ண ஓட்டங்கள் அதை பற்றியே இருக்கும். அதிகமாக ரொம்ப குடும்பத்தை பற்றி யோசிப்பாங்க, ஃபேமிலி பற்றி யோசிப்பாங்க, தன்னோட குழந்தைகளை பற்றி அதிகமாக யோசிப்பாங்க. சில நேரங்களில் அவங்களுடைய தந்தை வழி உறவை பற்றி, ஏன்னா அவங்களுடைய வளர்ச்சியும் அவங்க மனசில் வச்சுருப்பாங்க. திங்க் பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாமே மேசத்துக்கு பார்த்திங்கன்னா ஃப்யூச்சர் ப்ரெடிக்ஷன், என்ன மாதிரியெல்லாம் நம்ம சம்பாரித்து வச்சுருக்க முடியும், நாம் நம்ம விஷயங்களில் நம்ம குடும்பத்தை எப்படி கொண்டு வர முடியும், என்ன மாதிரி வேலை அடிஷ்னலாக ஏதாவது வேலை செய்யலாமா, பார்ட் டைமில் ஏதாவது ஒரு ஒர்க் பண்ணலாமா, இதிலிருந்து அடிஷ்னலாக வந்து நான் எப்படி இன்கம் எடுத்துக்க முடியும், இந்த மாதிரி திங்கிங் எல்லாம் அவங்களுக்குள்ளே வந்துக்கிட்டே இருக்குங்க. அதே மாதிரி அவங்கள பொறுத்தவரையிலும் எப்போவுமே வந்து கொஞ்சம் அந்த முன்கோபம் அப்படிங்கிறது ஒரு விஷயம் வந்துடுது இல்லையா? அதில் நிறைய நம்ம பார்த்துருக்கோம். அந்த முன்கோபம் அப்படிங்கிறது எதுனா, இதை எப்படி குறைச்சிக்கிறது? ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டோம்னா, வீட்டில் ஒரு தந்தையாகட்டும் கடுமையாக கண்டிச்சிடுவார். தன்னுடைய மகனையோ மகளையோ மருமகளையோ கடுமையாக கண்டித்து ஒரு விஷயத்தை சொல்லிட்டு போயிடுவார். அவருடைய பின்புலம் பின்னாடி போய் என்ன யோசிப்பாருன்னா, ஐயோ இப்படி பேசிட்டோமே, கஷ்டப்படுவாங்களோ, நான் எப்படி இனி போய் அவங்கள பார்ப்பேன், நான் பேசியிருக்கக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தில் ரொம்ப எமோஷனலாக கனெக்ட் ஆகிருக்கக்கூடியது வந்து இந்த மேசராசி. அந்த எமோஷனல் திங்கிங் வந்து அவங்க மனசுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்குங்க. மேஷ ராசியில் ஒருத்தங்க பிறந்திருந்தா அவங்க லைஃப் டைமில் ஒரு குறிப்பிட்ட விஷயங்கள் ஸ்ட்ரகிள் இருந்துக்கிட்டே இருக்கும். இந்த விஷயத்துக்கு அவங்க போராடணும், இந்த குறை அவங்களுக்கு லைஃப்பில் வரும்போது அதுலேருந்து எப்படி ஓவர் கம் பண்ணலாம். ஸோ அப்படிங்கும்போது எதுவாக இருக்கும்? ஜென்ரலாக மேசராசி அவங்களுடைய ஓவர் கம் பண்ணக்கூடிய விஷயங்கள்லாம் என்ன, அவங்களுடைய லைஃப் டைமுக்கு ப்ராப்ளம் இருக்கும் அப்படின்னா,
இடம் சார்ந்த விஷயங்கள். ஒரு இடம் வாங்கலாம், ஒரு வீடு வாங்கலாம், ஒரு வீடு சொந்த வீடு கட்டி போய் உட்காரணும் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, சில நேரங்கள்ல அந்த ஸ்ட்ரகிள் எல்லாம் அவங்களுக்கு மனசுக்குள்ள இருந்துகிட்டே தான் இருக்கும். லைஃப் லாங் வரக்கூடிய ஸ்ட்ரகிள் அப்படின்னு சொன்னோம்னா, ஒரு வேலையில அவங்க செய்யக்கூடிய வேலைக்கு ரெகக்னைசேஷன் வந்து சீக்கிரம் கிடைச்சிராது. சின்ன வயசுலேருந்து ஸ்டார்ட் பண்றாங்க அப்படின்னு சொன்னா, அவங்க கெரியர ரொம்ப கஷ்டப்பட்டு கடின உழைப்பினால அவங்க மேலேறி வரக்கூடிய ராசி தான் மேச ராசி பொறுத்தவரையிலும். அவங்க எதிர்பார்க்கிறதெல்லாம் என்ன அப்படின்னு சொன்னா, பெரிய இன்கம், பெரிய விஷயங்கள்லாம் கிடையாது. அவங்களுடைய ரெகக்னைசேஷன். நான் கஷ்டப்பட்டு இந்த டாஸ்க்க முடிச்சிருக்கேன். என்னுடைய ரெகக்னைசேஷன் என்ன அப்படிங்கிறது தான் வந்து அவங்களுடைய ரொம்ப லாங் டெர்ம் ப்ராப்ளமா இருக்கும். சில நேரங்கள்ல அவருக்கு அந்த உண்டான ரெகக்னைசேஷன் கிடைக்கலனா டக்குனு அப்செட் ஆயிருவாங்க. அந்த அப்செட் ஆகுறதே வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய லாங் டெர்முக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் தான் அப்படின்னு நாம் சொல்லுவோம். நெக்ஸ்ட் வந்து சொந்த தன்னுடைய தம்பி, தங்கச்சி இல்ல வந்து தன்னுடைய குடும்பம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, அவங்களுக்கெல்லாம் வந்து சில விஷயங்கள் பண்ண வேண்டிய விஷயங்கள் கூட பண்ண முடியலையேங்கிற ஏக்கம் வந்து அதிகமா இருக்கும். ஒரு ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டோம்னா, ஒரு பெண் கல்யாணமாகி போயிடுறாங்க. அவங்க அப்பாவுக்கு செய்ய வேண்டிய விஷயங்கள் ஏன்னா அப்பா மேல பாசம் ஜாஸ்தி. அவங்களுக்கு செய்ய வேண்டிய விஷயங்கள் இன்னும் நெறைய இருக்கு நம்மளுடைய லைஃப்ல அப்படின்னு நெனைக்கிறது. ஸோ இன்னும் வந்து சில நாள் அவங்களுக்கு வந்து நம்ம சப்போர்ட்டிவா இருந்திருக்கலாமேன்னு நெனைக்கிற குணங்கள் எல்லாமே வந்து இந்த மேச ராசிக்காரங்களுக்கு வந்து லாங் டெர்ம் மனசுக்குள்ள ஒரு அழுத்தம் இருந்துகிட்டே இருக்கட்டும். மேஷராசி நேயர்களுக்கு மனி ஃப்ளோ அப்படிங்கிறது எப்படி இருக்க போகுது? அவங்களுக்கு செட்டில்மெண்ட் ஏஜ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்ப மேஷத்துக்கு பொதுவா செட்டில்மெண்ட்ங்கிறது அவங்க வாழ்நாள்ல எப்போ இருக்குங்க சார்? மேச ராசிக்காரங்கள பொறுத்தவரையிலும், உட்காந்த இடத்துல இருந்து சம்பாரிக்கணுங்க. அவங்களுடைய சம்பாத்தியம் வந்து உட்காந்த இடத்துல இருந்து இருக்கணும். சொஃபஸ்டிகேட்டடா இருக்கணும். அப்படிங்கிறது அவங்களுடைய இது. ஸோ மேச ராசிக்காரங்க உட்காந்த இடத்துல இருந்தே சம்பாரிச்சுருவாங்க 1. அதே மாரி சின்ன வயசுலேருந்து ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஒரு குறிப்பிட்ட வயசு வரையிலும். மேக்ஸிமம் வந்து ஒரு 25 எபோவ் வந்து வேலையில் ஜாயின் பண்றாங்கன்னா, அந்த வயசு வரையும் ரொம்ப கஷ்டம் இருக்கும். அதுக்கு மேல வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப பீக் போயிருவாங்க. அவங்கள கையிலேயே பிடிக்க முடியாத அளவுக்கு ஒரு வளர்ச்சிய குடுத்துரும். மேச ராசிக்காரங்க ஒரு நல்லா டாப் பொசிஷனுக்கு போகக்கூடிய அமைப்ப குடுக்கக்கூடிய ஒரு விஷயம்னு வச்சுக்கலாம். அதே மாரி இந்த மேச ராசியில பொறந்தவங்க வந்து ஒரு ஜென்ரலா நல்ல விஷயம் என்ன அப்டின்னா, யாருடைய உழைப்பையும் எடுத்துட்டு போமாட்டாங்க. அவங்களுக்குன்னு ஒரு 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 பர்ட்டிகுலரா ஒரு பாயிண்ட் வச்சிருப்பாங்க. அவங்களாவே முயற்சி செஞ்சு, அவங்களா வேலை செஞ்சு, சம்பாரிச்சு முன்னுக்கு வரணும் அப்டிங்கிறது. ஸோ அந்த அவங்களுடைய சொந்த முயற்சியில மேல வருவாங்க. யாருடைய பிடிப்பும் இல்லாம, யாருடைய சப்போர்ட் இல்லாம மேல வந்துருவாங்க. இவங்களுடைய லைஃப் டைம் செட்டில்மெண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, 35 ப்ளஸ்ல அவங்க செட்டில் ஆயிருவாங்க. ஒரு இடத்துல நல்ல கம்ஃபர்டபுளான பிளேஸ்ல இந்த வேர்ல்டுல இருப்பாங்கன்னு வச்சுக்கங்களேன். மேஷராசியில வந்து ஒரு தொழில் செய்றாங்க, இல்ல ஒரு வேலையில இருக்காங்க அப்படின்னா, அவங்களுடைய வேலை, தொழில்ல வந்து அவங்களுடைய குணம் எப்படி இருக்கும்? அவங்க அந்த இடத்துல எப்படிப்பட்ட ஒரு நபரா இருப்பாங்க சார்? மேச ராசிக்காரங்க அப்படின்னாலே தனிக்காட்டு ராஜா தாங்க. ஆக்சுவலா மேச ராசிக்காரங்க ஒரு வேலைய குடுத்துட்டா, அவங்கள மாரி ரொம்ப பெர்ஃபெக்ட்டா செய்யக்கூடிய ஆள் யாருமே கிடையாது. அவங்களுடைய டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா, காலையில 9 மணிக்கு ஸ்டார்ட் ஆகுது வேலை அப்படின்னா, அவங்க 8:50க்கு அங்க உள்ள இருப்பாங்க. சாயந்திரம் 5 மணியோட முடியுது அப்படின்னா, அவங்களுடைய வேலைய முடிக்கிறதுக்கு 7 மணி எடுத்துக்கிறாங்கன்னா, 8 மணி வரையிலும் கூட இருந்து வேலை செய்வாங்க. அவங்க ஃபேமிலியவோ, அவங்கள சுத்தி இருக்கிறவங்களையோ எதையுமே வந்து மைண்ட்ல வச்சுக்க மாட்டாங்க. அவங்களுடைய வேலைய பெர்ஃபெக்ட்டா முடிக்கணும். அவங்களுக்கு தேவை அந்த ஒரு நம்மளுடைய வேலையில ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இருக்கணும் அப்படிங்கிறது அவங்களுடைய குணம் அதுல. அதே மாரி கவர்ன்மென்ட் அஃபீஷியல்ஸ் எல்லாம் மேக்ஸிமம் எடுத்து பாருங்க. அந்த சின்ன வயசுலருந்தே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த மேச ராசிக்காரங்க தான் அதிகமா இருப்பாங்க. கவர்ன்மென்ட் அஃபீஷியல்குள்ள போறது. அவங்களுடைய ரிட்டயர்மென்ட் டைம் கடைசி காலகட்டங்கள்ல மிகப்பெரிய போஸ்ட்ல இருந்து ரிட்டயர் ஆவாங்க. ஸோ இது வந்து அவங்களுடைய குணம் அப்படின்னு வச்சுக்கலாம். அதே மாரி அந்த வேலை செய்ற இடத்துல ரொம்பவுமே வந்து அவங்க ஈடுபாடோட வேலை செய்வாங்க. ஒரு ஸ்டார்ட் அப் எல்லாம் அவங்க கையில குடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா, அவங்கள மாரி பெர்ஃபெக்ட் பிளானிங், பெர்ஃபெக்ட் ஷெட்யூல் போடுறது வந்து யாருமே இருக்க முடியாது. மேசராசிக்காரங்கள பொறுத்தவரையிலும் அந்த அடிச்சு நகர்த்தி போய்க்கிட்டே இருப்பாங்க அவங்க லைஃப்ல. அடுத்தடுத்த இடத்துக்கு போயிட்டே இருப்பாங்க. அவங்க எத பத்தி திங்க் பண்ணிக்க மாட்டாங்க. இவன் இப்படி நினைப்பானா? அவன் இப்படி நினைப்பானா? இவன் ஏதாவது சொல்லிருவானா? ஆஃபீஸ்ல பக்கத்துல வேலை செய்றவன்லாம் நம்மள என்ன நினைப்பான்? நாம் மட்டும் பஞ்சுவலா வேலை செய்றோம். அதெல்லாம் எதுவும் நினைக்க மாட்டாங்க. அவங்க யார பத்தியும் கவலையும் வச்சுக்க மாட்டாங்க. அதே மாரி அவங்க யாருக்கும் பயப்படவும் மாட்டாங்க. அவங்களுடைய நேச்சர் ஆஃப் ஒர்க்க நல்லா செஞ்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. மேஷராசி நேயர்களுக்கு திருமணத்தில எடுத்துக்கிட்டாங்கன்னா, அவங்களுக்கான பார்ட்னர் அப்படிங்கிறது எப்படிப்பட்ட நபரா வந்து அவங்களுக்கு கிடைச்சா நல்லா இருக்கும்? அவங்களுடைய எதிர்பார்ப்புகளுமே எப்படி இருக்குங்க சார்? மேச ராசிக்காரங்கள பொறுத்தவரையிலும் பார்ட்னர் கோல்டன் பார்ட்னரா இருக்கணும். அவங்க எதிர்பார்க்கிற விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். சில நேரங்கள்ல என்டர்டெயின்மென்ட்டான ஃபீல்டுக்குள்ள அவங்கள எடுத்துட்டு போணும். ரொம்ப ஒர்க்ன்னு ஓடிக்கிட்டே இருக்கக்கூடியவங்க மேச ராசிக்காரங்க. வீட்ல இருக்கிறவங்களும் சரி, வெளியில வேலைக்கு போனாலும் சரி, பிசினஸா இருந்தாலும் சரி, அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ற விஷயமே ரிலாக்சேஷன். மேச ராசிக்கு ஒரு சில விஷயங்கள் லேக் ஆகுதுன்னா, அது வந்து ரிலாக்சேஷன் மட்டும் தான் லேக் ஆகுதுங்க. அது என்ன ரீசன்னா, அவங்க எதிர்பார்க்கிறதே வந்து கொஞ்சம் மைண்ட ஃப்ரீ பண்ணணும். என்ன கொஞ்சம் வெளியில எடுத்துட்டு போணும். அடுத்தது ஒரு ஒரு என்டர்டெயின்மென்ட் ஃபீல்டுக்குள்ள போணும். ஒரு சினிமாக்கு போணும். அந்த மாரி விஷயங்கள் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. அவங்க ரொம்ப கேர் பண்ணணும்னு நினைப்பாங்க. ஆக்சுவலா தன்ன வந்து இப்ப நான் மேச ராசின்னா, என்ன வந்து என்னுடைய மனைவி கேர் பண்ணணும்னு நான் நினைப்பேன். ஏன்னா, எனக்கு எனக்கு வந்து அந்த கேரிங் ரொம்ப முக்கியம். அதே மாரி சில நேரங்கள்ல ஒரு "சாப்பிட்டியா?" அப்படின்னு கேட்டா எனக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும். ஏன்னா, மேச ராசிக்காரங்களுக்கு எல்லாத்துக்குமே அந்த கேர் பண்றது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே சமயத்தில அவங்க பார்ட்னர்ட்ட வைக்கிற எக்ஸ்பெக்டேஷன் ரொம்ப நான் கோவம் வந்து ஒண்ணு பேசிர்றேன். என்னோட மனைவிட்ட நான் கோவம் வந்து ஒண்ணு பேசிட்டேன் அப்படின்னு சொன்னா, அவங்க என்ன எதிர்பார்க்கணும்னா, சில நேரங்கள்ல ஓகே பரவால்ல. நம்ம ஹஸ்பண்ட் தானே, நம்ம ஒய்ஃப் தானேன்னு சொல்லிட்டு, ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு போற அளவுல அவங்க வந்து ஒரு காம்ப்ரமைசிங் கெப்பாசிட்டி அவங்களுக்குள்ள இருக்கணும் அப்படிங்கிறது மேச ராசிக்காரங்க விரும்புவாங்க. தன்னுடைய வீடு அதாவது ஒரு கல்யாணம் பண்ணி போனதுக்கப்புறம், கணவருடைய வீடு அப்படிங்கிறதையும் தாண்டி
என்னுடைய அப்பா அம்மா வீடு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து மேசராசிக்காரங்களுக்கு ரொம்ப இருக்கும். சில நேரங்கள்ல மனைவி கிட்ட கணவர் வந்து, "அப்பா நல்லா இருந்தாரா? அப்பாட்ட பேசினியா?" அப்படின்னு கேட்டா, அவங்கள விட சந்தோஷப்படக்கூடிய ஆள் யாருமே இருக்க முடியாது. ஸோ மேசராசிக்காரங்க எதிர்பார்க்கிறதே கணவர்கிட்ட அது ஒண்ணுதான். எவ்வளவு சண்டை இருந்தாலும் இனிமேலாவது ஒரு இடத்துல, "அப்பா நல்லா இருக்காரா? அப்பா ஃபோன் பண்ணாரான்னு?" கேட்டீங்கன்னா, அவங்களோட ஹேப்பியஸ்ட் பெர்சன் இந்த உலகத்திலேயே கிடையாதுங்க. மேஷராசி நேயர்களுக்கு லவ் லைஃப் அப்படிங்கிறது எப்படி இருக்கும்? அவங்க லவ் பண்ணிக்கிட்டு இருக்க இடத்துல, அவங்க எப்படி ஒரு பார்ட்னரா இருப்பாங்க? சேம் டைம் அந்த லவ்ல வந்து அவங்க மோஸ்ட்லி சக்சஸ் ரேட் நடக்கிறபோது, லவ் மேரேஜ் சக்சஸ்ஃபுல் எந்த அளவு இருக்கு? மேசராசிக்காரங்களுடைய காதல் குணம் அவங்க என்ன எதிர்பார்க்கிறாங்க லவ்ல அப்படின்னு சொன்னோம்னா, வரக்கூடிய பார்ட்னர், இருக்கக்கூடிய பார்ட்னர் ரொம்ப போல்டா இருக்கிறது. சில நேரங்கள்ல கேர் பண்ணிக்கிறது ஒண்ணு. அடுத்தது வந்து அவங்ககிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ணி ரொம்ப பேசணும் அப்படிங்கிற விஷயத்த எதிர்பார்ப்பாங்க. காதல் லைஃப்ல வந்து பார்த்தீங்கன்னா, 2 பேத்துக்கு அடிக்கடி இந்த ஈகோ பிரச்சனைலாம் வரும். ஏன்னா இவங்க சில விஷயங்கள எடுத்துட்டு போவாங்க. லவ்வரா இருக்கிறவங்க அவங்க சில விஷயம் கொண்டாருவாங்க. இந்த 2 இடத்துலயும் மெர்ஜ் ஆகுற இடம் பார்த்தீங்கன்னா, அந்த சூரியனும் செவ்வாயும் மெர்ஜ் ஆகும்போது கொஞ்சம் அந்த ஈகோ கிளாஷ் வந்து வர ஆரம்பிக்கும். இந்த ஈகோ கிளாஷ தன்னோட லவ்ல காம்ப்ரமைஸ் பண்ணிக்கக்கூடிய கெப்பாசிட்டி கம்பேர் பண்ணும்போது மேசத்துக்கு ரொம்ப அதிகங்க. ஏன்னா லவ்வர் எய்தர் பொண்ணா இருக்கலாம், ஆணா இருக்கலாம். பட் மேச ராசிக்காரங்க யாரோ அவங்க வந்து கொஞ்சம் காம்ப்ரமைஸ் ஆயி போயிருவாங்க தன்னோட லவ்வர் கிட்ட. ஏன்னா, அவங்கள ரொம்ப புடிக்கும். ஆக்சுவலா வந்து அவங்க ரொம்ப பொசசிவா இருப்பாங்க. அவங்கள வந்து யாருக்காகவும் விட்டுக் குடுக்க மாட்டாங்க. இப்போ ஒரு மேசராசி பெண் இருக்காங்க அப்படின்னு சொன்னோம்னா, அந்த பெண் ஆண் வந்து வேற ஒரு சக தோழிகிட்ட பேசுறத கூட சகஜமா பேசுறத கூட என்ன நெனச்சுருவாங்கன்னா, ரொம்ப பொசசிவா எடுத்துக்குவாங்க. போதும் 5 நிமிஷம் ஆயிருச்சுல்ல கட் பண்ணு. ஏன் இன்னும் பேசிட்டு இருக்க? அப்படிம்பாங்க. அது வந்து தவறா எடுத்துக்க முடியாது. அவங்க மனசுல இருக்கக்கூடிய பொசசிவ் ஆழமான அன்பு. ஸோ அது வந்து மேச ராசிக்காரங்க ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. இதே மாரி லவ் லைஃப்ல சக்சஸ் பண்ணி கொண்டு போய் அவங்களுடைய சக்சஸ் ரேட்டிங் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னோம்னா, ஒரு டைம் மேச ராசிக்காரங்களுக்கு உங்கள பிடிச்சிட்டால், மத்த எந்த ராசியா வேணாலும் இருக்கட்டும். மேச ராசிக்காரங்க தன்னோட காதலன் அப்படின்னு இவங்கள சூஸ் பண்ணிட்டாங்கன்னா லைஃப்ல, எவ்வளவு போராட்டம் வந்தாலும் அவங்கள விட்டுட்டு போகணும்னு நினைக்கவே மாட்டாங்க. சில கால சூழ்நிலைகள் மாறலாம். அது அடுத்தது. பட் ஆனா, விட்டுட்டு போகணும் அப்படிங்கிற எண்ணமே வந்து அவங்களுக்கு இருக்காது. எவ்வளவு என்னென்னவெல்லாம் பண்ணி சில சமயங்கள்ல தன்னுடைய வேலைய கூட காம்ப்ரமைஸ் பண்ணி, காதலனுக்காக இத பண்ண முடியும் அப்படிங்கிற விஷயம் வந்து அவங்ககிட்ட தான் நம்ம கத்துக்க முடியும். பல நேரங்கள்ல தன்னோட குடும்பத்தையும் தாண்டி, எனக்கு நீ வேணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா, யாராலயும் அவங்களுடைய மனச வந்து அந்த உறுதித்தன்மைய மாத்த முடியாது. மேஷராசி நேயர்களுக்கு ஒரு நெகட்டிவ் சைடு இருக்கும். இல்ல ஒரு வீக்னஸ் இருக்கு. அவங்க லைஃப்ல இந்த ஒரு ஒரு விஷயம் வந்து ஒரு வீக்னஸ் பாயிண்ட் அப்படின்னா என்னவா இருக்குங்க சார்? மேச ராசிக்காரங்களுடைய வீக்னஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, ஈஸியா அவங்க மனச வந்து நொறுக்கிர்லாம். எப்படின்னா, ரொம்ப புடிச்சவங்க, ரொம்ப அவங்களுக்குன்னு மனசுக்கு புடிச்சவங்க வந்து ஏதாவது ஒண்ணு சொல்லிட்டாங்கன்னா, அவங்களால தாங்கிக்கவே முடியாது. சீக்கிரம் அந்த மாரி சொல்லிடுவாங்களான்னு கேட்டா, ஆமா. சில சூழ்நிலைகள்ல உறவுகள் ஆகட்டும், அவங்க லவ்வர் ஆகட்டும், அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும், ஏதாவது ஒரு இடத்துல அவங்க மனச காயப்படுத்துற மாரி சொல்லிருவாங்க. சீக்கிரம் அவங்க மனசு நொறுங்கி போயிரும். ஸோ, அது வந்து அவங்களுடைய வீக்னஸா நான் பார்க்குறேன். அடுத்து தொழில் சார்ந்ததுன்னு வரும்போது, சின்ன வயசுல இருந்தே அவங்களுக்கு வந்து என்ன ஒரு ஆசை இருக்கும்னா, நம்ம அந்த படத்துல, பாட்டுல வர மாரி சீக்கிரம் பெரிய ஆள் ஆகணும். ஏன்னா, அவங்களுக்கு எல்லாமே தெரியும். எல்லா விஷயம் நூக் அண்ட் கார்னர் தெரியும். ஆனா, அத வச்சு நான் ஒரு 25 ஏஜ்ல நான் ஒரு தொழில் ஸ்டார்ட் பண்றேன் அப்படின்னு வந்து உள்ள ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அப்படி ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன ஆகும்னா, சில அனுபவம் இல்லாத சூழ்நிலைகள்னால, அது சில நேரங்கள்ல அது நம்மளுக்கு லாஸ் குடுக்குறதும் உண்டு. ஸோ, அதுல வந்து அவங்க ரொம்ப நொந்து போயிருவாங்க. அது ஆக்சுவலா அது அவங்களுக்கு ஒரு வீக்னஸா அமைஞ்சிருது. அதே மாரி சில நேரங்கள்ல எல்லா விஷயம் அவங்களுக்கு தெரியும்போது, பிடிவாத குணம் ஜாஸ்தி இருக்கும். அவங்க ஒரு ஆசைப்பட்டுருவாங்க. ஓகே இது இவங்களுக்கு தேவை அப்படின்னு அவங்களுக்கே தெரியும். இத வச்சு என்னால சமாளிக்க முடியும்னு தெரியும். அது எந்த பொருளா வேணாலும் இருக்கட்டும். எனக்கு அது வேணும்னா வேணும். இல்ல ஒரு ஜாபா இருக்கட்டும். இதுக்கு நான் போகணும்னா போகணும் அப்படிங்கிற அந்த பிடிவாத குணம் அதிகமா இருக்கும். ஸோ இதனால நெறைய விஷயங்கள் அவங்களுக்கு பாதகத்த குடுத்துருதுங்க. மேஷராசி நேயர்களுக்கு லைஃப்ல ஒரு குறிப்பிட்ட ராசி இல்ல ஒரு நபர்னால பிரச்சனை வரும். கவனமா இருக்கணும்னா எந்த ராசியிடம் ரொம்ப கவனமா இருக்கணுங்க சார்? மேச ராசிக்காரங்கள பொறுத்தவரையிலும் ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கக்கூடியது கன்னி. அத விட அதிக கவனமா இருக்கக்கூடியவங்க விருச்சிக ராசிக்காரங்க கிட்ட. மேச ராசிக்காரங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும்னா, கன்னி ராசிக்காரங்ககிட்ட ஏன் கவனமா இருக்கிறோம்? அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னோம்னா, சில வேலைகள் அவங்க ரொம்ப பார்ட்னராவே செய்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த கன்னி ராசிக்காரங்கள பொறுத்தவரையிலும் எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்கும். இவங்க ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க. இந்த 2யும் கம்பேர் பண்ணும்போது தெரிஞ்சவங்க கொஞ்சம் லெத்தாஜிக்கா இருப்பாங்க. இவங்களுடைய லைஃப்ல என்ன ஆயிரும் அப்படின்னு சொன்னோம்னா, இவங்க கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி எல்லாம் இழுத்துக்கிட்டு போற பொசிஷன் இருப்பாங்க. அவங்க எல்லாமே தெரியும்ல பார்த்துக்கலாம் அப்படின்னு லாஸ்ட் மினிட் வரையிலும் கொண்டு போய் விட்டுருவாங்க. அது உங்களுக்கு ரொம்ப டிராபேக் குடுத்துரும். கடைசி நிமிஷம் வரையில போய் நீங்க தான் அதெல்லாம் சரி பண்ற மாரி வரும். மேசம் தான் சரி பண்ற மாரி வரும் கடைசியில. ஸோ விருச்சிக ராசிக்காரங்க அப்படின்னு ஏன் நான் அத ரொம்ப கவனம்னு சொன்னேன் அப்படின்னா, விருச்சிக ராசிக்காரங்கள பொறுத்தவரையிலும் அவங்களும் அதே தான். உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் அவங்களுக்கும் தெரியும். சில நேரங்கள்ல நீங்க சொல்றது கொஞ்சம் மிஸ்கிளாஸ் ஆகலாம் 2 பேர்த்துக்குமே. விருச்சிகம், மேசத்துக்கு பொறுத்தவரையிலும். ஸோ இந்த தொழில்ல பார்ட்னர் ஆகட்டும், சில விஷயங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும், சில நேரங்கள்ல இந்த 2 ராசிக்காரங்க கிட்டயும் மேசம் வந்து ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கிறது, விழிப்புணர்வா இருக்கிறது ரொம்ப நல்லது. மேஷராசி நேயர்களுக்கு ஒரு வாழ்வியல் பரிகாரம் குடுக்கலாமா? அவங்க லைஃப்ல சக்சஸ்ஃபுல்லா இருப்பதற்குனா என்னவா இருக்கும் சார்? மேச ராசிக்காரங்கள பொறுத்தவரையிலும், வாழ்வியல் பரிகாரம் அப்படின்னு ஒண்ணு எடுத்துக்கிட்டோம்னா, பெருசாலாம் ஒண்ணும் இல்லங்க. ரொம்ப சிம்பிளா சொல்றேன். நீங்க இருக்கிற இடத்துல இருந்து பண்ணக்கூடிய பரிகாரங்கள நான் சொல்லிர்றேன். மேச ராசி எப்பவுமே மலை அல்லது குன்று.
படியேறி மேலே போய் சாமி தரிசனம் பண்ணக்கூடிய முருகர் கோயில். அதை நீங்கள் கையில் எடுத்து வச்சுக்கோங்க. ஆக்சுவலா அது பக்கத்திலேயே பார்த்து வச்சுக்கோங்க. நீங்க ஒரு வேலைக்கு போம்போதோ, இல்ல வீக் டேஸ்லயோ போய் நீங்க சாமி கும்பிட்டு வர மாரி வச்சுக்கோங்க. மெயினா செவ்வாய்க்கிழமை நாள் இருந்துட்டா ரொம்ப நல்லது. அது ரொம்பவே உகந்தது மேச ராசிக்கு. எல்லா விஷயத்தையும் சக்சஸ் பண்ணி குடுத்துரும். உங்களுக்கு இருக்கக்கூடிய தடைகள், ஸ்லோனஸ், கொஞ்சம் சோர்வு எல்லாத்தையும் போக்கிக் கொடுக்கக்கூடியது அந்த முருகருடைய வழிபாடு ஒண்ணு. கையில எப்பவுமே ஒரு இன்டர்வியூக்கு போறீங்க, மனசுல ஒரு தயக்கம் இருக்குது, ஒரு பதட்டம் இருக்குது அப்படின்னு சொன்னா, மேக்ஸிமம் ஒரு சிகப்பு கலர் கயிறு அதே முருகர் கோயில்லயோ அல்லது வேற எங்கேயாவது வாங்கி நீங்க ஒரு ரெட் கலர் கயிறு மட்டும் கையில கட்டிக்கங்க. அது என்ன உங்களுக்கு திருப்பி குடுக்கும் அப்படின்னு சொன்னோம்னா, ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி திருப்பி குடுக்கும். மேச ராசிக்காரங்க அது ரொம்ப பாசிட்டிவா எடுத்துக்கலாம். அந்த பரிகாரம் மட்டுமே போதுமானது. வேற எதுவும் வந்து நீங்க வாழ்வியல் பரிகாரம்ங்கிறது சிம்பிளா இந்த 2 வந்து பண்ணுனாலே நம்மளுக்கு போதுங்க. மேஷராசினுடைய வாழ்நாள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத விலாவாரியா பார்த்தோங்க சார். கண்டிப்பா நம்ம நேயர்களுக்கு ஒரு பயனுள்ள கருத்துக்கள் அமைந்திருக்கும். மீண்டும் ஒரு பதில் சந்திக்கலாம். ரொம்ப நன்றிங்க சார்.